நான் என் கட்சி சார்பாக சொல்கிறேன், இந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை நாடகமாக பார்க்குற வெளிப்படையாக சொல்கிறேன். கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் பண்ணணும், நியாயமான காரணத்திற்கு. சம்மந்தமே இல்லாத ஹிந்தி யார் திணிக்கிறாங்க? எது கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம்? ஹிந்தி திணிக்கிறேன்னு சொன்னால், ஹிந்தி திணிக்கிறேன்னு காங்கிரஸ் சொன்னாங்க, கருப்பு நான் பாராட்டுறேன். எதுவுமே நடக்காதப்போ எது கருப்பு கொடி? டங்ஸ்டன் கருப்பு கொடி லோக்கல் மக்கள் எடுத்தாங்க, சால்வ் பண்ணி கொடுத்தோம். அந்த மக்கள் இந்த மாதிரி நான் சொன்னாங்கன்னா, நியாயமான பிரச்சனை இருக்குது, கருப்பு கொடி எடுங்க, நாங்கள் பண்ணுறோம். பிரச்சனையே இல்லாதப்ப கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்கன்னா, கொடி விற்கிறவங்க நல்லா இருக்கட்டும் நான் வாழ்த்துறேன். வேற என்னங்கண்ணா? ஏன்னா பிரைவேட் ஸ்கூல் நடத்தணும்ல தலைவா அண்ணா. ஏன்னா முதலமைச்சர் 3 மொழிக்கு எதிரினா மக்களுக்கு பயம் வந்துடும். ஐயோ அடுத்த வருஷம் சிபிஎஸ்சியை கேன்சல் பண்ணிடுவாங்களோ, ஒருவேளை தமிழ்நாடு பிரைவேட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஹிந்தி மொழியை தூக்கிடுவாங்களோ, இல்லை சமஸ்கிருதம் தூக்கிடுவாங்களோ, தெலுங்கு தூக்கிடுவாங்களோ இல்லையாண்ணே. அதனால் முதலமைச்சர் என்ன, திமுக நடத்தக்கூடிய ஸ்கூல் நல்லா நடக்கணும். அதுக்கு வடிவேல் சொல்கிற மாதிரி தென்னை மரத்தில் ஒரு குத்து, பனை மரத்தில் ஒரு குத்து. நான் மும்மொழிக்கு எதிரி இல்லைன்னா பிரைவேட் ஸ்கூலுக்கு மக்கள் போவாங்க. நான் இந்த பக்கம் ஹிந்தியை திணிக்கிறாங்கன்னு சொன்னால் அரசு பள்ளி மாணவர்களை அவங்கள திசை திருப்பணும். அதனால் முதலமைச்சருடைய இன்றைக்கு இந்த அறிக்கையை பார்க்கும் பொழுது பனைமரத்தில் ஒரு குத்து, தென்னை மரத்தில் ஒரு குத்து மாதிரி தான் நான் பார்க்குறோன்னே தவிர அது வெளிப்படைத்தன்மையான அறிக்கையை நான் பார்க்குறேன். அண்ணா, என்னுடைய குழந்தைகள் இன்றைக்கி, என்னுடைய பையன் பொண்ணு 2 பேர் எனக்கு இருக்கிறாங்க. 8 வயசில் பையன் இருக்கிறாங்க, 4.5 வயசில் பொண்ணு இருக்காங்க. எனக்கு என்னுடைய குழந்தைகள் ஒரு திராவிட மொழியை 3வது மொழியாக கற்றுக்கணும். ப்ரிஃபரபிளி மலையாளம் ஆர் ப்ரிஃபரபிளி கன்னடா ஆர் தெலுங்கு. ஏன்னா பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய லிட்ரேச்சரை என் குழந்தைங்க கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். கர்நாடகாவில் எஸ்எல் பைரப்பா, அதே மாதிரி மலையாளத்தில் அற்புதமான எழுத்தாளர்கள் இருக்காங்க, அதை கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். 4வது மொழியாக ஒரு வடநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மொழி, அது சமஸ்கிருதமோ ஹிந்தியோ. 3வது மொழி சவுத் இந்தியன் லாங்குவேஜ். என்னுடைய குழந்தை கற்றுக்கங்க. ஆனால் என்னுடைய பையனு இன்றைக்கி 3 மொழியில் இருக்கார். ஸ்கூலில் ஆப்ஷன் கொடுக்குறாங்க, அவங்க ஸ்கூலில் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. வீட்டில் என்னுடைய மனைவி உட்பட எல்லாத்தையும் நான் சொல்கிறது, நான் கன்னடா மொழியை 26 வயசில் கற்றுக்கிட்டேன். எனக்கு இன்றைக்கி கன்னடா லிட்ரேச்சர் ஓரளவுக்கு தெரியும், அவங்க என்ன பேசுகிறாங்க, சாகித்ய அகாடமியில் யார் ஜெயிச்சிருக்கிறாங்க, கவிஞர் குயம்பு யார் தெரியும் எனக்கு. அதே போல் நானும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தெலுங்கு கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா பிரச்சாரத்துக்கு போகிறோம், என்னால் அங்கே பேச முடியல. ஏன்னா ஹிந்தியும் சரியாக வராதனால இந்த தடவை தெலுங்கானா பிரச்சாரம் பெரிய தடுமாற்றம். எனக்கு நான் கோல் வச்சுருக்கேன், அடுத்த முறை தெலுங்கானா ஆந்திரா போகும் பொழுது சரளமாக நான் தெலுங்கில் பேசணும். ஏன்னா என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். எல்லா இந்தியர்களையும் பிரதர்ஸாக பார்க்குறேன். ஒரு மொழி கற்றுக்கிறனால ஏன்னா நான் தெலுங்கானாவில் போய் பேசும்போது என்னை தமிழனாக பார்க்குறேன், அது எனக்கு பெருமை. நான் கர்நாடகாவில் பேசும்போது என்னை தமிழனாக பார்க்குறாங்க, கேரளா போகும்போது தமிழனாக பேசுகிறாங்க. ஒரு மொழி கற்றுக்கிறனால என்னுடைய தாய்மொழி குறைந்து விடும்னு யார் சொன்னாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன். என்னுடைய தாய் சிறப்பானவள் நான் சொல்கிறத விட என்னுடைய உறவினர்கள் சொல்லணும் என் தாய் சிறப்பானவர். தமிழ் மொழி சிறப்பானதுன்னு நாம் சொல்கிறத விட தமிழ் மொழியை கற்றுக்கிட்டு யூபியில் ஒரு குழந்தை சொல்லணும், ஓ இதான் திருக்குறளா, இதான் கம்பராமாயணமா, எவ்வளோ அற்புதம். அந்த குழந்தை சொல்லும் பொழுது தான் என்னுடைய தாய்மொழி சிறப்பு பெறுது. அதையே முதலமைச்சர் புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன்.